ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க ஐடா. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க சந்தோஷமா இருக்கோம், ஏதோ இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே தான் இந்த நிகழ்ச்சி. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி. இன்னைக்குரிய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை பார்ப்போமா? நீலா நவீனாவை பார்த்து, நவீனா ரொம்ப நாள் கழித்து நம்ம 2 பேரும் சந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு அன்போட சொல்ல, நவீனா எனக்கும் தான். நான் இந்த ஊருக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தேன். திடீர்னு நீ இங்கே இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. உடனே உனக்கு ஃபோன் பண்ணினேன். நீ கூப்பிட்ட உடனே உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன்னு சொன்னான். அதுக்கு நீலா, அதுக்காக இவ்வளவு பழம் ஸ்வீட்டு வாங்கிட்டு வரணுமா? இதில் என் பையனுக்கு கார் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கு நவீனா, அதுக்கு என்ன பரவாயில்லன்னு சொன்னான். நீலா அவளை பார்த்து, காரை பார்த்த உடனே என் பையனுக்கு காலும் ஓடலை கையும் ஓடலை, உடனே அதை எடுத்துக்கிட்டு தெருவில் போய் விளையாட போயிட்டான்னு சொல்ல, நவீனா அவாக்கிட்ட, சரி நீலா நீ வேலைக்கு போகலையான்னு கேட்டா. அதுக்கு நீலா, இல்லை வீட்டில் தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுற நவீனான்னு கேட்டா. அதுக்கு நவீனா, +2 நம்ம 2 பேரும் சேர்ந்து படித்தோம். அப்புறம் நீ ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்ட, நான் நர்சிங் படிக்க போனேன். இப்போது நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கேன்னு சொன்னான். உடனே நீலா, ஒரு புனிதமான பணியை செய்கிற, இந்த வேலைக்கு ரொம்ப பொறுமை தேவை, வேலையும் அதிகமாக இருக்கும் இல்லையா நவீனான்னு கேட்டா. அதுக்கு நவீனா, நாம் செய்கிற வேலையை ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் செஞ்சோம்னா வேலை பளு தெரியாது, சேவை செய்கிற மன திருப்தி ஏற்படும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரித்திஷ் அழுதுகிட்டே வந்தான். அம்மா அம்மா நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னான். நீலா பதறிட்டே, ஐயோ என்னடா ஆச்சு ரித்திஷ், உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ கால் கையெல்லாம் ரத்தம் கொட்டுதேன்னு சொல்லிட்டே அவனை பார்த்து கோபமாக, எங்கே போய் விழுந்த, எங்கடா போய் விழுந்தன்னு கேட்டா. ரித்திஷ் சத்தமாக அழ ஆரம்பித்தான். உடனே நவீனா, அவனே கீழே விழுந்து அடிபட்டுட்டு வந்திருக்கான், அவனை போய் திட்டுறிய, வாடா ஆன்ட்டிக்கிட்ட வா, எங்கே அடிபட்டுருக்குதுன்னு நான் பார்க்குறேன், பயப்படாமல் வாமா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்ல ரித்திஷ் நவீனா பக்கம் வந்தான். நவீனா அவன் கையை பிடிச்சி பார்த்து, ஒன்றும் இல்லை, இது சின்ன சிராய்ப்பு தான், இப்போ காலை காட்டு, இங்கே லேசாக வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்குது, கல்ல விழுந்திருக்கான் போல. நீலா நீ பதட்டப்படாத, இவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னான். நீலா பயத்தோட, எவ்வளவு ரத்தம் வருது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு நவீனா, நீலா இப்படி சின்ன சிராய்ப்போ வெட்டுக்காயமோ ஏற்பட்டால் சில நொடிகளுக்கு ரத்தத்தை வெளியே போக விட்டுறணும், அப்போதான் அந்த இடம் சுத்தமாகும்னு சொல்லிட்டு ரித்திஷை பாத்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சோப்பையும் தண்ணியையும் வச்சு மெதுவாக அடிபட்ட இடத்த சுத்தம் செஞ்சான். அதுக்கப்புறம் நீலா கிட்ட அட்ஹெசிவ் பேண்டேஜ் எடுத்துகிட்டு வர சொல்லி அடிப்பட்ட இடத்த நல்லா தொடச்சிட்டு பேண்டேஜை போட்டு விட்டா. அப்புறம் ரித்திஷை பார்த்து, வலிக்குதான்னு கேட்டா. அவன் இல்லைன்னு சொன்னான். உன் கையை காட்டுன்னு சொல்ல அவன் கையை காட்டுனான். நவீனா நீலாவை பார்த்து, நீலா இங்கே பாரு, இந்த இடத்துல தோல் மட்டும்தான் போயிருக்குது, உள்ளுக்குள்ளே உள்ள சதை தெரியுது, இதில் ஒரு சேதமும் இல்லை, அதனால் இதுக்கு மேலே ஒரு பேண்டேஜை போட்டுட்டோம்னா தூசிப்படாதுன்னு சொன்னான். அதுக்கு நீலா, முதல்ல ரத்தத்தை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன்னு சொன்னான். நவீனா ரித்திஷ்கிட்ட அவன் காலை காமிக்க சொன்னான். அடிபட்ட இடத்த மெதுவாக தொட்டு பார்த்தா. தொடாதீங்க ஆன்ட்டி, வலிக்குதுன்னு ரித்திஷ் சொன்னான். அதுக்கு நவீனா, இந்த இடத்துல கல் பட்டு வெட்டி இருக்குது, ஆனாலும் ஆழமான காயம் இல்லை, இதுலேயும் தூசிப்படாமல் இருக்கிறதுக்காக பேண்டேஜ் போட்டுடுறேன். அப்புறம் நீலா, தினமும் பேண்டேஜை மாற்றிடுன்னு சொன்னான். எத்தனை நாள் வரைக்கும் இப்படி பேண்டேஜ் போடணும்னு நீலா கேட்க, புண் மேலே பொறுக்கு வர்ற வரைக்கும் பேண்டேஜ் போடு, அப்புறம் அதுவே சுகமாயிரும்னு நவீனா சொன்னான். மருந்து எதுவும் போட வேண்டாமான்னு நீலா கேட்க, இதுக்கு எதுவும் போட வேண்டாம், வெட்டுக்காயம் ஆழமாக இருந்தால் ஆன்டிபயாட்டிக் ஆயின்ட்மெண்ட் போடணும்னு சொன்னான். ரித்திஷ் லேசாக வலிக்குதுன்னு சொல்லி ஏங்க ஆரம்பித்தான். நீலா அவனை தூக்கி தன்னுடைய மடியில் படுக்க வச்சான். நவீனாவை பார்த்து, வெறும் சோப் தண்ணி மட்டும் வச்சு கழுவிட்டியே, அது போதுமான்னு கேட்டா. அதுக்கு நவீனா, ரித்திஷ்க்கு ஏற்பட்ட சிராய்ப்புக்கும் காயத்துக்கும் இது போதும், ஒரு வேளைக்கு கட் ஆழமாக இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு போடணும், அது போட்ட உடனே பபுள் மாதிரி வரும், அது அடிபட்ட இடத்துல உள்ள எல்லா தூசி துரும்பையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஆக்சுவலி காயத்தை கட்டாமல் பேண்டேஜை போடாமல் அப்படியே விட்டால் நல்லது, காற்று பட்டு சீக்கிரமாக காஞ்சி போய் புண் குணமாயிரும். தூசிப்படாத இடத்துல உடம்புல காயம் ஏற்பட்டால் பேண்டேஜ் போட வேண்டாம். ஆனால் ரித்திஷ்க்கு கையிலையும் கால்லையும் பட்டிருக்குது, தூசிப்பட வாய்ப்பு இருக்குது, அதான் பேண்டேஜ் போட்டு விட்டேன்னு சொன்னான்.
உடனே நீலா, ஆனாலும் ரித்திஷ் ரொம்ப கேர்லெஸ், அடிக்கடி இப்படி விழுந்துட்டு வந்துருதான்னு சொல்ல நவீனா, ரித்திஷ்னு இல்லை, எல்லா சின்ன பிள்ளைங்களும் கீழே விழத்தான் செய்வாங்க, அதுலேயும் பையங்க அடிக்கடி விழுவாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பகுதி இதுன்னு நவீனா சொன்னான். உடனே நீலா ரித்திஷை பார்த்து, ரித்திஷ் இனிமேல் நீ வெளியே போய் விளையாடாதன்னு கராராக சொன்னான். அதுக்கு நவீனா, என்ன நீலா நீ என்ன சொல்கிற, பிள்ளைங்கன்னா அவங்க வெளியே போய் விளையாடணும், அவங்க வெளி உலகத்தை பார்க்கணும், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறணும், அவங்க உலகத்தை பார்க்கும்போது எது மேலேயாவது இடிப்பாங்க, கல் தட்டி விழுவாங்க, கால் தடுக்கி விழுவாங்க, இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நீலா, இப்படி கீழே விழுந்துட்டு வந்தா என்ன பண்ணுறது, இன்னைக்கு நீ இருந்த சரியா போச்சு, நான் மட்டும் தனியாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டா. அதுக்கு நவீனா, ஒன்றும் ஆகாது, இவன் விழுந்துட்டு வந்த உடனே நீ பதறி அடிச்சுட்டு ஓடக்கூடாது, ரத்தத்தை பார்த்த உடனே ஐயோ பையன் செத்துருவான்னு நினைக்கக்கூடாது, முதல்ல நல்லா இழுத்து மூச்சு விடு, முதல் உதவி செய், இப்போ நான் செஞ்சேனே அதுதான் முதல் உதவி, வெரி சிம்பிள்னு சொன்னான். உடனே நீலா, இது சின்ன சிராய்ப்பு, இதோட சரியாயிட்டது, பெரிய வெட்டுக்காயம்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டா. நவீனா விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தா. சிராய்ப்புனா தோல் மட்டும் பிஞ்சிருக்கும், உள்ளே இருக்கிற பகுதி சேதம் இல்லாமல் இருக்கும். இப்போது ரித்திஷ் கையில் இருந்துச்சுது இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது வெட்டுக்காயம், இது ஆழம் இல்லாததாயும் இருக்கலாம், ஆழமானதாயும் இருக்கலாம். சின்ன வெட்டுக்காயம்தான் ரித்திஷ்க்கு ஏற்பட்டிருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் வெட்டு ஆழமாக இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். டாக்டர் தோலை மூடி தையல் போடுவார். முகம் தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே ரத்த நாளங்கள் அதிகமாக இருக்குது. சின்ன வெட்டுப்பட்ட உடனே அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். ஒரு தடவை ஒரு பேஷண்ட்டை என்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. பயங்கர ரத்தம், ரொம்ப ஆழமான காயமாக இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அந்த இடத்த கழுவி பார்த்தா சின்ன வெட்டுக்காயம்தான். அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வெட்டுக்காயம்னாலும் ரொம்ப ரத்தம் வரும்னு சொன்னான். உடனே நீலா, பீறிக்கிட்டு வர்ற ரத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துறது நவீனா அப்படின்னு கேட்டா. அதுக்கு நவீனா, மென்மையான சுத்தமான துணியை அந்த காயத்துக்கு மேலே வைக்கணும், மெதுவாக அந்த இடத்த அழுத்தி விடணும். வெட்டு கையிலையோ கால்லையோ இருந்தால் தலைக்கு மேலே கையையோ காலையோ தூக்குனா ரத்தப்போக்கு வர்றது குறையும். காயத்துக்கு மேலே வச்ச துணி நல்லா நனைஞ்சு போயிட்டுதுன்னா அந்த துணியை எடுக்காமல் இன்னொரு துணியை அதுக்கு மேலே வைக்கணும். அப்புறம் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடணும், தாமதிக்கவே கூடாது. வெட்டு ஆழமாக இருந்தாலோ அல்லது வெட்டுப்பட்ட பகுதியில் தோல் செதஞ்சிருந்தாலோ அல்லது விளிம்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தாலோ டாக்டர் தையல் போடுவார். வெட்டுக்காயம் சரியாக மூடாட்டி உடனே டாக்டரை பார்க்கணும். எந்த இடத்துல காயம் ஏற்பட்டுதுங்கிறத பொறுத்து போட்ட தையலை பிரிக்க 3லிருந்து 14 நாள் வரைக்கும் ஆகும். முழங்காலில் ஏற்பட்ட காயம் ஆற அதிக நாள் ஆகும். தையல் போட்ட இடத்த அடுத்த 24 மணி நேரம் வரைக்கும் தண்ணி படாமல் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த கழுவினாலும் உடனே துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும், ஈரமாக இருக்கக்கூடாது. டாக்டர் ஏதாவது ஆன்டிபயோட்டிக் ஆயின்ட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா அதை போட்டுட்டு காயத்தை மூடிடணும் அப்படின்னு சொன்னான். உடனே நீலா, மொத்தத்தில் வெட்டுக்காயம் பட்டால் ரொம்ப பயப்பட வேண்டாம்னு சொல்கிற அப்படித்தானே அப்படின்னு கேட்டா. அதுக்கு நவீனா, அப்படி சொல்லிட முடியாது, ரொம்ப அழுக்கு படர்ந்த பொருளாலேயோ அல்லது துருப்பிடிச்ச பொருளாலேயோ வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுதுன்னா அது கொஞ்சம் சீரியஸ் தான். இந்த இன்ஃபெக்ஷனை டெட்டானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாடை எலும்பு ஸ்டிஃபாக ஆயிரும், அசைக்க முடியாது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது வேக்சினேஷன் ஷெட்யூலில் டெட்டானஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருந்துருக்கணும். 5 வருஷத்துக்குள்ளே டெட்டானஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்காட்டி டாக்டர்கிட்ட கேட்டு தேவைன்னா உடனே டெட்டானஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். வெட்டுக்காயத்துக்கோ சிராய்ப்புக்கோ சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் அது ஒழுங்காக குணமாகி வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை வெட்டுக்காயம் இன்னும் ஈரமாக இருந்தாலோ மஞ்சள் திரவம் காயத்திலேருந்து வந்தாலோ காய்ச்சல் அடித்தாலோ உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடணும், தாமதிக்கவே கூடாதுன்னு சொன்னான். உடனே நீலா நவீனா கிட்ட, முதல் உதவிக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் வீட்டில் நம்ம வச்சுருக்கணும் சொல்லு, நான் என் நோட்டில் குறித்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து எழுத தயாரானா. நவீனா சொல்ல ஆரம்பித்தா. அட்ஹெசிவ் டேப், அட்ஹெசிவ் பேண்டேஜ் ஆர் பிளாஸ்டர் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ், மெல்லிய துணி அல்லது காஸ், சோப், ஆன்டிபயோட்டிக் க்ரீம், ஹைட்ரஜன் பெராக்சைடு, அசிட்டாமினோஃபன், தெர்மாமீட்டர். நீலா எல்லாத்தையும் கவனமாக எழுதிக்கிட்டா.
நவீனா தொடர்ந்தா. கடைசியாக ரொம்ப முக்கியம் என்னென்னா, உன் பையன் கீழே விழுந்து அடிபட்டு வந்தால் பதஷ்டப்படாத, பயப்படாத. நீ பயந்தேன்னா உன் பையனுக்கு உன்னால் ஒரு உதவியும் செய்ய முடியாது. நீ பயந்தேன்னா அவனும் பயப்படுவான், அப்புறம் இன்னும் அதிகமாக அழுவான். அதனால் அமைதியாயிரு. உன் பையன்கிட்ட மெதுவாக கனிவாக பேசு, அப்புறம் முதலுதவி செய் அப்படின்னு சொன்னான். உடனே நீலா, நிறைய உபயோகமான விஷயங்களை நான் உன்கிட்டேருந்து படிச்சுக்கிட்டேன்னு சொன்னான். அதுக்கு நவீனா, சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கிற எல்லா பெற்றோருக்கும் இது தெரிய வேண்டிய விஷயம்னு சொல்ல, நீலா ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் நவீனான்னு சொன்னான். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சிராய்ப்புகளும் வெட்டுக்காயங்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். நம்ம வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களும் அடிக்கடி கீழே விழுறாங்க. ஆனால் எத்தனை தடவை விழுந்தாலும் நமக்கு ஒரு பதட்டம் தான், பயம்தான், என்னமோ ஆயிருமோ, ஐயோ ரத்தம் வருதே, நம்ம என்ன செய்ய அப்படி நம்ம தெரியாமல் ஒரு மாதிரி தவிக்கிறோம் இல்லையா? பயப்படவே வேண்டாம். என்ன செய்யணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஒரு பேசிக் நாலேஜ் தான், ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்ணணும் அப்படி நமக்கு தெரியணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நர்ஸை நம்ம ஸ்டுடியோவுக்கு இன்றைக்கி நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். மிஸ்ஸஸ் சுபாஷினி ஜவஹர் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் சுபாஷினி ஜவஹர். வணக்கம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களோட பிஸி ஷெட்யூல், நைட் டியூட்டி, டே டியூட்டின்னு மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஆனாலும் நேயர்களுக்காக நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இந்த நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு கடவுள் ஒரு நல்ல சான்ஸை கொடுத்தாரு. அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைச்சதுக்கு உங்களுக்கும் நன்றி. வெட்டுக்காயங்களும் சிராய்ப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னென்ன செய்யணுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் நீங்கள் உங்கள் பேஷண்ட்டை நிறையா பார்த்துருப்பீங்க. வீட்டில் ஒரு நம்ம பிள்ளையோ யாரோ உடனே விழுந்துட்டாங்க, ஒரு சிராய்ப்பு வந்துட்டு அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம சிராய்ப்பு பிள்ளைங்க காயங்களோடு வர்றதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம்தான் வரும். அப்படி பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம் நம்ம. ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகணும். நம்ம பயந்தோன்னா பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப பயந்துருவாங்க. அதனால் பிள்ளைகளை கூப்பிட்டு அது என்ன டைப் ஆஃப் இன்ஜுரின்னு பார்க்கணும். பார்த்து லைட்டாக சிராய்ப்பு தான் வந்திருக்கு, இது மருந்து போட்டால் சரியாயிருங்கிறது நமக்கு பார்த்த உடனே ஓரளவு தெரிஞ்சிடும். எதுக்குன்னா அந்த ப்ளீடிங் ரொம்ப டீப் ப்ளீடிங் இருந்தனா நமக்கு அந்த ப்ளீடை பார்த்தோன்னா நமக்கு பயம் வரும். ஆனால் லேசாக ஸ்க்ராட்ச் த ஸ்கின் மட்டும்தான் போயிருக்குன்னா நம்ம பயப்பட வேண்டாம். முதல்ல போய் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டு பிள்ளைங்களை ஒன்றும் இல்லாமான்னு பிள்ளைங்களை முதல்ல தைரியப்படுத்தணும். நம்ம பயந்து ஐயோ ஏன் இப்படி விழுந்துட்டு வந்தேன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. அது டென்ஷன் ஆகாமல் ஒன்றும் இல்லாமா இது லேசாக கழுவிட்டு நம்ம மருந்து போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லணும். சொல்லி அவங்கள கூப்பிட்டு போய் நல்லா டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு ஆன்டிசெப்டிக் பவுடர், சோப்லாம் போட வேண்டாம், சோப்பு வேண்டாம், நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருப்போம்ல, எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இப்போ வச்சுருப்போம். அப்படி சொல்லிடுங்க முதல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸில் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு தெர்மாமீட்டர் மஸ்ட்டு. எல்லா பிள்ளைங்களுக்குமே இந்த காலத்தில் தெர்மாமீட்டர் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். தெர்மாமீட்டர், ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன், ஆன்டிசெப்டிக் பவுடர். ஆன்டிசெப்டிக் லோஷன் நம்ம டிஞ்சர் செட்டவலான்னு வச்சுக்கலாம். டிஞ்சர் செட்டவலான், போவிடன் அயோடின் பவுடர், ஒரு பிளாஸ்டர், அது கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சிசர், அப்புறம் காஸ், அந்த மெல்லிய துணின்னு சொன்னீங்களா அந்த மாதிரி காஸ், இவ்வளோ வச்சாலே போதும். அப்போது சரி, இப்போ அந்த சிராய்ப்புக்கு நம்ம கழுவிட்டோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஸ்டெரைல் கிளாத்து, நல்ல சுத்தமான துணி, அழுக்கு துணி இல்லாமல் நல்ல சுத்தமான துணியை வச்சு, இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் காஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஸ் எடுத்து நல்லா அது மேலே நல்லா ஒத்தி சாஃப்டாக எடுத்துட்டு, பிள்ளைங்களுக்கு வலிக்காத அளவுக்கு சாஃப்டாக அப்படி ஒத்தி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த டிஞ்சர் செட்டவலான் வச்சு புண்ணு மேலே டைரெக்டாக போட வேண்டாம், அதை சுற்றி லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு. ஏன் புண்ணு மேலே டைரெக்டாக போட்டால் காந்தும், ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப காந்தும். அதனால் டைரெக்டாக ஊற்ற வேண்டாம், சுற்றி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவிடோன் அயோடின் அந்த பவுடர் இருக்குது, அந்த பவுடரை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஊண்டு ஓப்பனாக தெரியாத அளவுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நல்லா ட்ரை ஆகும். பெயின் குறையிறதுக்காக வேணால் ரொம்ப சிவியர் பெயின் இருந்துச்சுன்னா ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் கொடுத்துக்கலாம். சரி, இது சின்ன சிராய்ப்பு, கொஞ்சம் வெட்டுக்காயம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? அப்போ நம்ம பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஆழமான காயம்னா பிள்ளைங்க ரொம்ப
வலியோடு அழுவாங்க. இன்னொன்று ப்ளீடிங் வந்து நிற்காது. இப்போ இது அந்த ப்ளீடிங்கை வச்சே இது டீப்பாக பட்டிருக்கா, சில நேரம் அந்த தோலோடு அந்த மசிலோடு சேர்த்து உள்ள வரைக்கும் கட் ஆகிருக்கும். அப்போனா இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் தேவை. கொஞ்சம் மசிலோடு உள்ள டீப்பாக போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் தேவைப்படும். அந்த ப்ளீடிங் மசில் இல்லாத வெறும் அந்த ஸ்கின் மட்டும்தான் அதில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. பட் ப்ளீடிங் நிற்கலை, நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அங்கே போய் அப்புறம் இந்த ப்ளீடிங் வந்து சில ப்ளீடிங் நின்றுது, சில ப்ளீடிங் நிற்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன டிஃபரன்ஸு? 2 டைப் ஆஃப் ப்ளீடிங் இருக்குது. வீனஸ் ப்ளீடிங், ஆர்ட்ரியல் ப்ளீடிங் சொல்லுவோம். வீனஸ் ப்ளீடிங் வந்து பெரிஃபெரியில் இருக்கிறது, சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். லேசாக நமக்கு அதுக்கு வந்து ரீஜென்ரேஷன் பவர் உண்டு வீனஸ் ப்ளீடிங்க்கு. அது ஒரு வெயின் வந்து கட் ஆகிட்டுனாலும் இப்போ வென்ஃப்ளான் ஹாஸ்பிட்டலில் ஊசியெல்லாம் போடுறோம்ல, குளுக்கோஸ் ஏற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது அந்த நீடில் எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணால் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும். ஏற்கனவே வீனஸ்க்கு ரீஜென்ரேட்டிவ் பவர் உண்டு. பட் ஆர்ட்ரிக்கு அப்படி கிடையாது. ஸோ வீனஸ் ப்ளீடிங்னா நம்ம பயப்பட வேண்டாம். அது நம்மளே வீட்டில் வச்சு ட்ரீட் பண்ணிடலாம். ஆன்டிசெப்டிக் லோஷன் நின்றும். ஆனால் ஆர்ட்ரியல் ப்ளீடிங்னா நம்ம எவ்வளோதான் நம்ம வச்சாலும் ஒரு கெட்டினாலுமே ப்ளீடிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே தெரியும். ப்ளீடிங் நிற்காது. ஆமாம், ஆர்ட்ரியல் ப்ளீடிங் வந்து இப்படி சீத்துன்னு அடிக்கும். ஒரு எப்படி அந்த ஒரு டேப்பை திறந்தால் எப்படி ஃபாஸ்ட்டாக வருதோ, வீனஸ் ப்ளீடிங் இப்படி லைட்டாக தான் வரும். ஆனால் ஆர்ட்ரியல் ப்ளீடிங் சீத்துன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். பிளட் லாஸ் ரொம்ப ஆயிரும். ஸோ நமக்கு அந்த ப்ளீடிங் வந்து வித்தியாசமாக தெரியுது, ரொம்ப சீத்துன்னு அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக கட்டிக்கலாம். அல்லது ப்ரெஸ் பண்ணிட்டே நம்ம அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். அது இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ப்ரெஸ் பண்ணிட்டு எதையாவது வச்சு கட்டணுமா? கெட்டினாலும் அது ஆர்ட்ரியல் ப்ளீடிங் வந்து அப்படி நிற்காது. நம்ம ஏதாவது இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் அது தெரியுதுன்னா நல்ல இப்போ இந்த இடத்துல கட் ஆகிருக்குன்னா அதை நல்லா டீப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமோ அவ்வளோ சீக்கிரமாக போகணும். ஏன்னா அதுக்கு கண்டிப்பாக சர்ஜன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண வேண்டிய இருக்கும். பட் மற்றபடி லைட்டாக தான் இருக்குது. சில ப்ளீடிங் வந்து இது வந்து ஆர்ட்ரியல் ப்ளீடிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். நார்மல் ப்ளீடிங் வந்து வீனஸ் ப்ளீடிங்கும் இன்ஜுரி கொஞ்சம் டீப்பாக இருக்கலாம். ஆனால் அதில் வந்து இந்த ஆர்ட்ரியல் கட் ஆகலை, ஆர்ட்ரியல் ப்ளீடிங் இல்லைன்னா அது நம்ம பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ப்ளீட் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப் தேவையில்லை, நார்மல் டேப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்ச நேரம் அந்த காஸ் மேலேயே நம்ம அந்த போவிடான் பவுடரை நல்லா போட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம டைப் பண்ணி கட்டி போட்டு அதில் அந்த காஸ் வச்சு ரோலர் பேண்டேஜ் இருக்கும் அதை வச்சு கட்டிக்கலாம். இல்லாட்டி பிளாஸ்டர் போட்டுக்கலாம். அப்படின்னாலுமே கொஞ்ச நேரத்தில் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே சோக் ஆகும். ஆனால் அது தானாக சரியாயிடும். தண்ணியை வச்சு கழுவுறது சொல்கிறீங்களே, ஐஸ் வைக்கலாமா? அது இன்னும் பெட்டரா? இல்லை, அதாவது ஓப்பன் வூண்ட் இருக்கும்போது ஐஸ் தேவையில்லை. ஸ்வெல்லிங் இருக்குது, ஊமடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அடிப்பட்ட உடனே வீங்கிரும். அந்த மாதிரி ஸ்வெல்லிங் இருந்தால் நம்ம ஐஸ் பேக் வச்சுக்கலாம். மற்றபடி இப்படி ஓப்பன் வூண்ட் இருக்கும்போது நம்ம ஐஸ் வைக்க தேவையில்லை, வேண்டாம். ஐஸ் வைக்க தேவையில்லை, பிளெயின் வாட்டரே போதுமா? ஆமாம், பிளெயின் வாட்டர் போதும். சரி. அப்போ சில பேர் வீட்டில் வந்து மஞ்சள் வைக்கிறாங்க, காஃபி பவுடர்லாம் உடனே வைக்கிறாங்க. அதெல்லாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம பாட்டிமார் காலத்துலலாம் அதை தான் வச்சாங்க. ஆனால் அது தேவையில்லை. ஏன்னா ஏதாவது எந்த அளவுக்கு அதெல்லாம் நல்ல சுத்தமான இடங்களில் ப்ரிப்பேர் பண்ணாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மூலமாகவும் நமக்கு ஊண்டுக்குள்ளே டைரெக்டாக அது படிச்சுன்னா அதுலேயும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு பேஷண்ட்டுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. அதனால அது தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் லைன் எல்லாமே ஓரளவு தெரியும், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்ன வைக்கணுன்ட்டு. அதுபோல் அந்த போவிடான் அயோடின் அந்த ஆன்டிசெப்டிக் பவுடரை நம்ம வச்சாலே போதும், இது தேவையில்லை. அப்புறம் நம்ம வந்து காயெலாம் வெட்டுறப்ப கத்தி வச்சு வெட்டிடுறோம். அப்போவுமே வந்து இந்த ரன்னிங் வாட்டரில் வைக்கிறது நல்லதா, இல்லை தண்ணியை அப்படி சும்மா அப்படி கழிச்சு கழுவுறது? ரன்னிங் வாட்டரில் வைக்கிறது நல்லது. எதுக்குன்னா இந்த கத்தியில் கூட சில நேரம் அது திரு பிடிச்சிருக்கலாம் கத்தி, அது அப்போ டேமேஜ் ஆகும். திருவுலேருந்தும் நமக்கு வந்து டெட்டனஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கத்தி எல்லாம் பட்டோன்னா நம்ம டேப் வாட்டர்லேயே கழுவுனா தான் நல்லது. ஏன்னா அது ஃப்ளஷ் ஆகி நம்ம அது ஸ்கின்னுக்குள்ளே இருந்தாலும் அது ஃப்ளஷ் ஆகி போயிடும். டெட்டனஸ்ன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்களேன். டெட்டனஸ்ங்கிற கிருமி வந்து மேக்ஸிமம் அது வந்து மண்ணில் தான் காணப்படும். அதனால் நம்ம இந்த பெருக்கு மரம்லாம் வச்சு பெருக்கும்போது அந்த நுனியிலெல்லாம் முந்திலாம் முத்தெல்லாம் பெருக்குவோம், முத்தம் தூப்போம். அப்போ அந்த நுனியிலலாம் இந்த டெட்டனஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால தான் சிலர் விளக்கு மாற்ற வச்சு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இது குத்திடுச்சுன்னா அது நம்ம மேலே ஒருவேளை அதில் டெட்டனஸ் கிருமி இருந்துச்சுன்னா அது நமக்கு பாதிப்பு. டெட்டனஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய வியாதி.
இப்போ நிறைய டிடி இன்ஃபெக்ஷன் இப்போ டிடி இன்ஜெக்ஷன்லாம் போடுறதுனால இப்போ வந்து அந்த அளவு டெட்டனஸ் இல்லை. பட் நான் படிக்கிற காலங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், டெட்டனஸ் சொன்னால் டார்க் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. டார்க் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. ஃபோட்டோஃபோபியா இருக்கும்னு சொல்லுவாங்க. லைட்டே அவங்க பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஐசோலேஷன் வார்டில் தான் வச்சுருப்பாங்க அந்த டெட்டனஸ். அது கண்டேஜியஸ் வேறையா? எப்படி அந்த மற்றவங்களுக்கு வருமா அது? ஆமாம். ஓகே, அதனால அவங்களை தனியாக தான் வைக்கணும். அவங்க எவ்வளவு நாளா? அவங்களுக்கு ரெக்கவரி ஆகிற வரைக்கும், அவங்களுக்கு அதுக்குள்ள வேக்சின் எல்லாம் போடுவாங்க. போட்டு நல்லா ரெக்கவரி ஆகிற வரைக்கும் டார்க் ரூம் தான், ஐசோலேஷன் வார்டில் தான் வச்சுருப்பாங்க. அதனால டெட்டனஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கணும். அதனால தான் எந்த இன்ஜுரி ஆனாலும், இப்போ பிள்ளைங்க கீழே விழுந்துனாலும் மண்ணில் சிராய்ப்புனாலும் டெட்டனஸ் வந்துருமோ அப்படி ஒரு பயம் இருக்கு. வேக்சின் போட்டோம்னா நம்ம தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டாம். டிடி போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம டிடி போட்டு 5 years ஆடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிள்ளை விழுது அப்படின்னா டிடி போடணும். ஆமாம், 5 years. இப்போ 5 years முடிஞ்சிருக்கு, வேக்சின் எல்லாம் போட்டிருப்போம். ஒரு 6 months தான் ஆகுது, 4 months தான் ஆகுதுன்னா நம்ம போடுறதுக்கு தேவையில்லை. பட் அவன் 6 years 7 years ஆயிடுச்சு, 2 years ஆயிடுச்சு கேப் அப்படின்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். சரி, அப்போ இப்போ நம்ம 6 monthsல ஒரு நேரம் போட்டிருக்கோம். 6 months ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் டெட்டனஸ் போட வேண்டாம். அப்படிதானே? ஆமாம், 6 months வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஆமாம், எல்லாம் நல்லா சொன்னீங்க. டெட்டனஸ்னால என்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கெல்லாம் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்லாம். ஆனால் எவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை விழுந்துட்டு அப்படின்னா உடனே நமக்கு ஒரு பயமும் பதஷ்டமும் தான் வருது இல்லையா? கண்டிப்பாக. அது கண்டிப்பாக ஆஸ் அ மதராக நமக்கு வந்து ஐயோ நம்ம பிள்ளை விழுந்துட்டானே அந்த இதுதான் வரும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம அப்படி ரொம்ப பதட்டப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பதட்டப்பட்டோன்னா பிள்ளைங்களை நம்மளை விட பதட்டமாயிருவாங்க. என் பையன் ஒரு தடவை இப்படி தான் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது ஜம்ப் பண்ணி குளிக்கும்போது அவன் காலில் வந்து ஒரு ஷார்ப்பாக ஏதோ ஒரு இது வந்து அவன் காலில் குத்திடுச்சு. குத்துன உடனே அங்கே உள்ளவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அந்த ஸ்பிரிட்டுங்கிற அந்த டிஞ்சர் செட்டவலான டைரெக்டாக அந்த ஊண்டு மேலே விட்டுட்டாங்க. பயங்கரமாக காஞ்சிரும். ஆமாம், ரொம்ப அழுதுட்டான், ரொம்ப சிவியர் பெயின். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் போய் பார்த்துட்டு. அவனுக்கு வயசு அப்போ என்ன? அப்போது அவனுக்கு வந்து 10 years இருக்கும். 10 years இருக்கும். அப்போ வந்து எனக்கு பார்த்தோன்னா எனக்கும் ப்ளீடிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. உடனே சரின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளாத் வச்சு, நல்லா ஸ்டெரைல் கிளாத் வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சேன். கொஞ்ச நேரம் பிடிச்சி அப்படி எடுத்து போனால் மறுபடியும் ஊஸ் ஆச்சு. அதுலேருந்து ஊஸ் ஆனோடனே எனக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்குள்ள அந்த ப்ளீட் வந்து அங்கே செட்டில் ஆயிடுச்சு. அதனால் டாக்டர்ஸ் பயப்படாதீங்க ஸ்டாஃப், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆன்டிசெப்டிக் பவுடர் மட்டும் ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க. அது போடுங்க நல்லா ஆயிரும்னு சொன்னாங்க. அது மாதிரி நர்சஸ் டாக்டர்ஸ்க்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியறதுனால ரொம்ப பயமும் அதிகமாக இருக்கேன்னு. ஆமாம், கண்டிப்பாக. அதாயிருமோ இதாயிருமோன்னுட்டு இல்லை. ஆமாம், ஏதாவது ஒவ்வொரு டிசீஸ் சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதுனால வீட்டில் உள்ளவங்க வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னால் அது உடனே க்யூர் ஆகிட்டுனா ஒன்றும் தெரியாது. ஆனால் அதே கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு 2 நாள் 3 நாள் வந்துடுச்சுன்னா இதாக இருக்குமோ. இப்போ அம்மா தலைவலின்னு சொல்கிறாங்க, ஒரு 2 வாமிட்டிங் சேர்ந்து வந்துடுச்சு அம்மாவுக்கு. கொஞ்சம் இந்த கழுத்து நரம்பு தேய்கிறதுனால இந்த வெற்றிகோன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்தது. உடனே அம்மா ஃபஸ்ட் நாள் வாமிட் பண்ணாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் செட்டில் ஆகிட்டு உடனே எனக்கு தைரியம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வாமிட்டிங் தலை சுற்றினோன்னே ஐயோ நியூரோ ப்ராப்ளமாக இருக்குமோ. இந்த வாமிட்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பிரெயின்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் வாமிட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்போது வாமிட்டிங் சேர்ந்து வருது அப்படின்னோடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை, நம்ம உடனே டாக்டர்ஸ் இது மெடிக்கல் லைன் தெரியாதவங்களுக்கு அந்த பயம் வராது. சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அதான் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கண்டிப்பாக. ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப பயப்படுறதுக்கு இல்லையா? பிள்ளைங்களுக்கு வந்து கீழே விழுறது, கத்தியால் வெட்டுறது இதெல்லாம் பார்த்தோம். சில பேர் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க, அதனால கூட சில ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து பெட் அனிமல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏன்னா பெர்ஷியன் டாகு, ஆமாம் பெர்ஷியன் கேட்டு பெர்ஷியன் டாக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நிறைய வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க. பட் அதில் உள்ள சீரியஸ்னஸ் பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த பொமரேனியன் டாக்ஸ்லாம் அதெல்லாம் வந்து அந்த முடி வந்து நிறைய லாஸ் ஆகும் அந்த டாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது அந்த முடி வந்து நம்மளையும் அறியாமல் அதை இன்ஹேல் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த வீசிங் ப்ராப்ளம் அது ஆஸ்துமா ஸ்டேஜ் அந்த மாதிரி கொண்டு போகும். ஸோ அந்த இது நமக்கு அந்த ஆமாம் அவாய்ட் பண்ணணும். பொமரேனியன் அந்த ஹேர் லாஸ் ஆகிற அந்த அனிமல்ஸு வேண்டான்னு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை எடுத்து சொல்லணும். அப்புறம் கண்டிச்சிடலாம் சில வழிக்கு என்ன, அல்லது நகம் பட்டுரும் என்ன. ஆமாம், நகம் பட்டுரும். நகம் பட்டாலும் சிலது ஏற்கனவே நமக்கு இப்போ டாக் பைட்டு, அனிமல்ஸ் பைட்டு, சிலர் வந்து
வித்தியாசமாலாம் இது கடிச்சிட்டு அப்படிலாம் வருவாங்க. இது கடிச்சாலும் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. முயல் கடிச்சிட்டும்பாங்க. சில பேஷண்ட்ஸ் அப்படிலாம் வந்திருக்காங்க. முயல் கடிக்குமா? என்ன அது சொல்லுவாங்க, அது முயல் மாதிரி 2-3 அந்த மாதிரி. எந்த பைட்டு அனிமல் பைட்னாலுமே அனிமலோட பாடியில் மவுத்தில் வந்து ரேபிஸ் இருக்கும். அந்த ரேபிஸ் டிசீஸ் வந்து நமக்கு வந்துடக்கூடாது. அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு உயிர்கொல்லி நோய். அதனால இப்போ ஒரு குட்டி நாய் தான், பெட்டு டாக் நம்மளை கடிச்சிட்டு லேசாக, அது குட்டி நாய் இந்த பல்லு ஷார்ப்பாக இருக்கும் அதுதானே, அதனால பேபி டீத்து தானே ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனாலும் சின்ன பைட் பட்டாலும் ஸ்கின் மட்டும்தான் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பட்டிருந்தாலுமே கண்டிப்பாக உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 5 டோஸ் ஆஃப் ARV ஆன்டி ரேபிஸ் வேக்சின், அந்த வேக்சின் போடணும். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கடிச்சிருக்குன்னா இன்னைக்கே ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுடணும். ஒரு 5 டோஸ் போடுவாங்க. அது கண்டிப்பாக ARV போடணும். போடலைன்னா அந்த ரேபிஸ்ங்கிற ஒரு பயங்கரமான வியாதி நமக்கு கஷ்டம். சரி, இந்த வெட்டுக்காயம் சிராய்ப்பு வந்தால் உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் சொன்னீங்க. அது உங்கள் ப்ரொஃபஷனால் அது உங்களுக்கு ஈஸியாக அது வந்துச்சுது. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளையும் சேர்த்து சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடச்சிருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சா கூட ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பாய்.